அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ஸ் கலை ஓவியம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்டலா ஆர்ட். மண்டலா அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் சர்க்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த ஆர்ட்டுக்கு பேர் மண்டலா ஆர்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்ட் ஃபார்ம் பெரும்பாலும் சர்க்கிள்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் மண்டலா ஆர்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்ம தமிழில் கூட மண்டலம் அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் ஒரு பகுதி, அதை தான் குறிக்கும். இந்த மண்டலா ஆர்ட் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு அம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நம்பப்படுகிறது. மேலும் அவை தியானம் மற்றும் பிரார்த்தனையின் அடையாளமாகவும் கருதப்படுது. இந்த மண்டலா ஆர்ட்டை நம்ம புத்திஸ்ட் டெம்பிள்லையும் இந்துக்களின் கோவில்லையும் கூட பார்க்க முடியும். உலகின் பெரிய மதங்களுள் ஒன்றான புத்த மதத்தால் இந்த மண்டலா ஆர்ட் உருவாக்கப்பட்டது. இந்த மண்டலா ஆர்ட் திபெத், இந்தியா, நேபாள், சைனா, ஜப்பான், பூட்டான், இந்தோனேஷியா ஆகிய பல நாடுகளில் இது காணப்படுது. இந்த மண்டலா ஆர்ட்டை 3 வகையாக பிரிக்கிறாங்க. டீச்சிங் மண்டாலா, ஹீலிங் மண்டாலா அண்ட் சாண்ட் மண்டாலா அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் டீச்சிங் அண்ட் ஹீலிங் மண்டாலா இது ரெண்டும் பர்பஸ் ஓரியன்ட். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இது வெறும் ஒரு ரங்கோலி தான். எனக்கும் கூட இதை பற்றி தெரியாது. இந்த காணொலிக்காக தேடும்போது எனக்கு கிடைச்ச குட்டி குட்டி விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மண்டாலா ஆர்ட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயம் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பார்க்கணுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.